உதயச்சந்திரன் அவர்கள் மதுரையில பணிபுரிந்தப்ப இவங்களுக்கு நட்பு உண்டு என்றும், மதுரை பக்கம் வந்தாங்கன்னா இவங்க வீட்டு உணவை எடுத்து செல்வார்கள். நிகிதா திரு பினான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன் அவர்கள் மதுரை பக்கம் வந்தாருன்னா இவர்கள் வீட்டு உணவை ஹோட்டல்ல சாப்பிட வேண்டாம்னு நிகிதா அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த பழக்கத்துல கொண்டு போற அளவுக்கு நெருக்கம் உண்டுன்னு சொல்லப்படும். அதாவது அவன் உடம்பு ஃபுல்லா 44 இடத்துல காயம் இருக்குன்னு நம்ம உடற்கூறு ஆய்வு சொல்லுது. இவங்க சொன்னது வலிப்பு இடம்தான். ஸோ இது ஒரு பேட்டர்னாக திராவிட போலீஸாக இருக்கு. ஏன்னா இந்த ஆட்சி 4 மாதம் கழிச்சு புளியந்தோப்புல எங்கே ஒரு வட சென்னை பகுதியில் விக்னேஷ் என்பவர் திமுக ஆட்சிக்கு 2 பேர் சொல்லுவாங்க. காட்சி ஆட்சி, காட்சி கவர்ச்சிம்பாங்க. ஸோ இன்னொன்று பிண அரசியல். ஸோ போன ஆட்சியில் அந்த சாத்தான்குளத்தில் இவர் இறந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் இறந்தப்போ கனிமொழி போய் 20 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. இப்போ நிகிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள சிபிஐ 3 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. அவங்களும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. முதல்ல 2 பேரையும் உட்கார வச்சு சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நிகிதாவை தனியாக வச்சு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு திருப்பி அம்மாவை தனியாக கூப்பிட்டு விசாரிச்சுட்டு திருப்பி அவங்கள சில இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு கூட கேட்டிருக்காங்க என்ன ஆச்சு எங்கன்னலாம். முதல்ல ஒன்னே கேள்வி, மானாமதுரை டிஎஸ்பி எதுக்கு இதுல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டார்? இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சாலே ஆதி விஷயங்கள் வந்துடும். ஏன்னா எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம யாராவது சொல்லாம ஒரு ஆள் இந்த பெரிய ஹை லெவல்ல இருந்து வராம ஒரு எஸ்ஐடி போட மாட்டாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ சமீபத்தில் நிகிதா கோர்ட்ல ஆஜர் ஆயிருக்காங்க. இது முதல் விஷயம். 2வது விஷயம், அஜித் அடிச்ச அந்த இடத்துல நிகிதாவினுடைய செப்பல் அங்க இருந்ததா சொல்லப்படுது. அதன் மூலியமா தான் நிகிதா சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சிபிஐ விசாரணையில வெளியே வந்ததா தற்பொழுது தகவல் வெளியாயிருக்கு. இதையும் தாண்டி மதுரை ராஜாஜி மருத்துவமனையில அஜித்தினுடைய உடலை கூராய்வு செய்த 3 மருத்துவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த சிபிஐ விசாரணை தற்பொழுது எந்த லெவலில் இருக்கு, இல்லை எட்டிருக்கக்கூடிய இலக்கை தொட்டுட்டாங்களா, எப்படி சார்? இல்லை, 2 விஷயம். ஒன்று, அந்த அஜித்குமார் என்பவன் திமுக போலீஸுடைய அரசு போலீஸா ஆட்சி அரசு போலீஸ் தானே? இல்லப்பா, ஏவல் துறையாகத்தானே இருக்கு. எஃப்ஐஆரே போடாமல்லாம் அரெஸ்ட் பண்ணா அது திமுக போலீஸ் தான் சொல்லணும். தமிழக அரசு போலீஸா தமிழர்களா இருந்தாங்கன்னா ஒழுங்கா எஃப்ஐஆர் போட்டு சட்டப்படி செய்வாங்க. ஸோ திமுக அரசின் போலீஸாக உங்களுக்கு ஒரு விசாரணைக்கு ஒருவரை அழைத்து கொன்னுட்டாங்க. அதை பற்றி ஒரு பக்கம் விசாரணை. இன்னொரு பக்கம் இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி யார் கொடுத்தாங்க, எதுக்காகன்னு பார்த்தா எஃப்ஐஆர் இதெல்லாம் பார்த்தா இந்த அம்மா டிவி சேனல்ல 10 பவுன் நகை, வளையல், செயின் இதெல்லாம் கணக்கு சொல்லுது. ஆனால் அந்த எஃப்ஐஆர்ல 5 பவுன்னு எழுதியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் என்னைக்கு போட்டது? 27ஆம் தேதி திருட்டு போனதுன்னு சொல்லி 27ஆம் தேதி ஒரு தடவை விசாரணை பண்ணி விட்டுருக்காங்க. திருப்பி 27ஆம் தேதி சாயந்தரம் மானாமதுரையிலிருந்து இது இருக்கிறது சிவகங்கை மடத்துக்குளம் கோவில்களை இவர் தற்காலிக இவராக இருக்கார். ஆனால் பக்கத்து அது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வருது. ஆனால் மானாமதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி 5 போலீஸ்காரங்க ஒரு ஜீப்பை எடுத்துக்கிட்டு விசாரிச்சு அங்க 4 இடத்துல வெவ்வேறு இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்கன்றாங்க. அதுல ஒரு இடத்துல நீங்க செருப்பு இருந்ததுன்றீங்க. அது இன்னும் வெளிப்பட்ட தகவலாக இல்லை. இப்ப விஷயம் என்னன்னா, முதல்ல நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னோட ஏதோ ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா இங்க தொலைஞ்சா என்னோட இதுல வராது, அங்க அந்த ஸ்டேஷனுக்கு போன்னு விரட்டுவாங்க. அப்படி இருக்கிறப்ப பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு எஸ்ஐடி போட்டு வந்திருக்குன்னு சொன்னாலே இது நிச்சயமாக சாதாரண நிலையில் ஒரு சாதாரண கம்ப்ளைண்ட்டுக்காக செய்கிற ஸ்டெப்பாக இல்லை. ஸோ அவங்க யாருக்கோ ஃபோன் பண்ணி முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து அளவுக்கு ப்ரெஷர் வந்தது என்று சொல்லப்பட்டது. அதுக்கு 2-3 காரணங்கள் சொன்னாங்க. ஒன்று அந்த சிவகங்கை மாவட்டத்தின் முன்னாள் கலெக்டராக இருக்கிற லதா என்ற ஐஏஎஸ் என்பவர் டெல்லியில் இப்போ உயர் போஸ்டில் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் நட்பு இருக்கு. அவங்க செக்ரட்டரியேட்டுக்கு ஃபோன் செய்ய ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிற உதயச்சந்திரன் ஃபோன் பண்ணார்னும் அவர் நேரடியாக டீல் பண்ண மாட்டாங்க ஏன்னா போலீஸுக்கு. அதனால ஏஜிடிபியாக சட்டம் ஒழுங்கு இருக்கிற டேவிட்சன் ஆசீர்வாதம் ஃபோன் பண்ண அவர் மானாமதுரை எஸ்பி லீவ்ல இருக்காருன்னு டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அவர் எடுத்தார்னு இப்படி போகுது. இப்போ இந்த ஃபோன் ரெக்கார்டெல்லாம் இப்போ எடுக்கணும். ஏன்னா ஒரு கால் தான் எங்கேயோ டெல்லிக்கோ இதுக்கும் இல்லை. அதே போல் உதயச்சந்திரன் அவர்கள் மதுரையில் பணிபுரிந்தப்ப இவங்களுக்கு நட்பு உண்டு என்றும், மதுரை பக்கம் வந்தாங்கன்னா இவங்க வீட்டு உணவை எடுத்து செல்வார்கள் நிகிதா
யாரு? திரு ஃபினான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன் அவர்கள் மதுரை பக்கம் வந்தாருன்னா இவர்கள் வீட்டு உணவை ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம்னு நிகிதா அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த பழக்கத்தில் கொண்டு போகிற அளவுக்கு நெருக்கம் உண்டுன்னு சொல்லப்படுது. இப்போ சாதாரண கம்ப்ளைண்ட், என்னுடைய மாமனார் மாமியார் ஆலப்பாக்கத்தில் இருந்தாங்க. வலசரவாக்கத்துலேருந்து ஆலப்பாக்கம் ஏதோ ஒரு நாள் வாக்கிங் போகிறப்ப போட்டிருந்த நகையெல்லாம் பத்திரமா வச்சுக்கன்னு ஏதோ வாங்கி கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் ஃபேக் நகையை அவன் ஒரிஜினல் எடுத்துகிட்டு ஃபேக் கொடுத்துட்டான். இதை கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டை வாங்குறதுக்குள்ள நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம தான் தப்பு பண்ணோமாங்கிற மாதிரி அசிங்கம் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு எளிதாக போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட்டையே ஏற்றுக்காது. என்ன சார் நீங்கள் படித்தவன் எவனோ கேட்டால் கழட்டி கொடுத்துருவீங்களா, என்னென்னமோ கேட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கோ இல்லை இன்னொரு நண்பர் 2 பேருக்கு ஃபோன் வர யாரோ மேலிடத்துக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் கேஸ் இது பண்ணி ஏதோ பண்ணாங்க. பாதி நகை ஏதோ மீட்கப்பட்டது. பட் அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தோன்னு எனக்கு அனுபவம் உண்டு. ஆனால் இந்த கேஸில் எஃப்ஐஆரே போடாமல் வேறொரு எஸ்ஐடி வேறொரு மாவட்டத்திலிருந்து வந்து அடிக்கப்பட்டு இன்னொன்று சரி இது எல்லாம் நடந்துருச்சு. 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது. 27 நைட் பிக்கப் பண்ணி 28ஆம் தேதி அவன் இறந்துடுறான். இது வெள்ளி சனிக்கிழமை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இது விஷயம் ஊரில் பரவிடுச்சு. லேசாக கசிய தொடங்குது. உடனே திமுக அந்த உள்ளூர் கட்சிக்காரன் திமுக கொடி போட்ட காரில் கொண்டு போய் 8 மணி நேரம் சுற்றிட்டு பாடியை வாங்க வச்சுட்டு பேரம் பேசி 50 லட்சம் என்றெல்லாம் சொல்லிட்டு அந்த உடம்பை திரு அஜித்குமார் உடம்பை எரிச்சிருக்காங்க. சாதாரணமாக இந்த அளவிற்கு சிக்கலான கேஸ்லாம் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் தேவை என்றால் இருக்கட்டும்னு அடக்கம் தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ அந்த இதை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்கிறீங்க மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில். இப்போ இதுதான் பிரச்சனை. ஏன்னா சரியாக பண்ணலன்னு வரும். ஏன்னா இந்த கேஸ்லேயே அந்த எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்க, அவனை கடைசியாக உட்காந்துட்டு 4 இடத்துல விசாரிச்சுட்டு கடைசியாக அந்த கோயிலுக்கே கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னு சொன்னால் அவன் ஆமாம் நான் தான் எடுத்தேன், அந்த கோயில் நந்தவனத்தில் வச்சிருக்கேன்னு சொன்னதாகவும் அங்கே வந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த உடனே இல்லை சார் என்ன நீங்கள் அடித்தது தாங்க முடியல, இங்கே வந்தால் மக்கள் இருப்பாங்க இது பண்ணலான்னு சொன்னேன்னு சொன்னானே. இல்லை திருப்பி அடிக்க போனோன்னு தப்பி ஓட பார்க்குறப்ப வலிப்பு வந்து அதனால் இறந்தான்னு இருக்கு. அதாவது அவன் உடம்பு ஃபுல்லாக 44 இடத்துல காயம் இருக்குன்னு நம்ம உடற்கூறு ஆய்வு சொல்லுது. இவங்க சொன்னது வலிப்பு வந்து இடம்தான். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்னாக திராவிட போலீஸாக இருக்கு. ஏன்னா இந்த ஆட்சி வந்து 4 மாதம் கழித்து புளியந்தோப்பிலே எங்கே ஒரு வட சென்னை பகுதியில் விக்னேஷ் என்பவர் இதே மாதிரி கொல்லப்படுகிறார். அப்போ அடுத்த நாள் காலையில் இதில் சட்டசபையில் வந்து பேசுகிறார். அவர் விசாரணையின் போது வலிப்பு வந்து இறந்து போனார், ஏற்கனவே இருந்த வியாதியிலன்னு. ஆனால் அடுத்த நாள் அன்று இரவு திருப்பி அவர் உடம்புல 13 இடத்துல சீரியஸ் காயம் இருக்குன்னு அடுத்த நாள் அதையும் படிக்கிறார். இப்போ அந்த விக்னேஷுக்கு 22 நவம்பர் மாதம் 2022 நவம்பரில் நடந்ததுக்கு இன்னைக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் அஜித்குமார் தப்பிச்சிருப்பாரா? இது நடந்த ஒரு 4 நாளில் இன்னொரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திரு டிஎஸ்பி ஒருவர் வந்து இப்போ பேசினார், அவரோட கார் கொடுக்கலன்னு சொல்லி இப்போ சஸ்பென்ஷனில் இருக்கார். அது என்ன வழக்குன்னு சொன்னால் செங்கல்பட்டில் வேறொரு வழக்கில் இதே மாதிரி ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் எடுத்து ஹாஸ்பிட்டல் இதில் கொல்லப்பட்ட வழக்கில் மனித உரிமைகள் ஆணையம் சார்பாக திரு சுந்தரேசன் டிஎஸ்பி அவர்கள் விசாரித்து ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து கொல்லப்பட்டார். ஸோ அதை மாற்றுறதுக்காக அவங்க பண்ணாங்க. ஸோ இது ஒரு தொடர் இது நீங்கள் தான் கேட்டீங்க திமுக போலீஸ்னு ஏன் சொல்கிறீங்க. இப்போ இந்த கேஸ் 25வது கேஸ் அப்படின்னு பேப்பரில் வர்ற நியூஸ் சொல்லுது. ஆனால் இப்போ இது அந்த மடத்துக்குள்ளம் கோவிலில் இருந்த அஜித்குமாருடைய வக்கீலாக இருக்கிற ஹென்ரி டிஃபானே இது 31ங்கிறார். இப்போ 31, 25 வெளியில் வந்தது. பல கேஸ்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் இப்போ நான் சொன்னேன் என்னுடைய மாமனார் மாமியார் கேஸ்லேயே அவங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் எதையோ ரெக்கவர் பண்ணி. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி எப்படி நடக்குது? 25 கேஸில் அஃபிஷியலாக சொல்கிறாங்க. இன்னொன்று யார் நம்ம முதலமைச்சர் ஒன்று ஆரம்பித்து வச்சார், ஐ எம் சாரி அஜித்குமார் அம்மான்னு. ஆனால் மிச்சம் 24 பேருக்கு யார் சொல்லுவாங்க? அடுத்தது கோர்ட்டில் கேட்குறாங்க எவ்வளவு அவருக்கு நீங்கள் இது கொடுக்க. கோர்ட்லேயே ஆஜராயிட்டாங்கல்ல. இல்லை நான் சொல்கிறது அஜித்குமாருக்கு எவ்வளவு இது கொடுக்க போகிறீங்கன்னு ஒன்று நாங்கள் வேலை கொடுத்துட்டோம், இடம் கொடுத்துட்டோம்னாங்க. இடம் என்னென்னா 3 சென்ட்டு சிவகங்கை பக்கத்தில் மடத்துக்குளத்துலேருந்து 40 கிலோமீட்டர் உள்ள காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியும், குடியிருக்க முடியாத இடத்துல 3000 ரூபா 3 சென்ட் 3000 ரூபா பெறுங்கிறாங்க. கம்மியாக இருந்தால் கூட 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்கிறது? ஏன்னா ஏற்கனவே ஏதோ ஒரு தொகை கட்சி சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆவினில் ஒரு வேலைன்னாங்க. அந்த வேலையும் ஏதோ டெம்பரரி வேலை தான், இன்னொன்று 40 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்குன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீதிமன்றம் பார்த்து இப்போ 25 லட்சம் கொடுக்கணும்னு இருக்கு. சரி, இந்த ஆட்சி
திமுக ஆட்சிக்கு 2 பேர் சொல்லுவாங்க. காட்சி ஆட்சி, காட்சி கவர்ச்சிம்பாங்க. ஸோ இன்னொன்று பிண அரசியல். ஸோ போன ஆட்சியில் அந்த சாத்தான்குளத்தில் இவர் இறந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் இறந்தப்போ கனிமொழி போய் 20 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. சரி, இந்த ஆட்சியில் நம்ம இப்போ இதில் பொள்ளாச்சி கேஸில் அந்த 8 மாணவிகளை சிதைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை அந்த வழக்கு சிபிஐ நடத்தி இறக்கும் வரை மரண தண்டனை கொடுத்த அந்த 8 குழந்தைங்க பேரே வராமல், ஏன்னா திமுக போலீஸ் செஞ்சால் என்ன ஆகும்னு உங்களுக்கு திருப்பி நான் இதை சொல்கிறதுக்கு காரணம், அண்ணா நகர் கேஸாக இருக்கட்டும், ECR கேஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அரக்கோணம் தெய்வ செயல் கேஸ், இதில் எல்லாம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுடைய எஃப்ஐஆர் லீக் பண்ணப்பட்டது பேர், அட்ரஸ். ஆனால் பொள்ளாச்சி கேஸில் அந்த 8 பேர் பேரே வராமல் முழுமையாக முடிக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்தது. ஆனால் அந்த 8 பேருக்கு நாங்கள் 25 லட்சம் கொடுக்குறோம்னாங்க. ஆனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இவங்க திமுக சார்பாக ஒன்றும் கொடுக்கல, தெய்வ செயல் கேஸில் ஒன்றுமே கொடுக்கல. இதுக்கும் அஃபிஷியலாக கொடுக்க மறுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நிகிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள இப்போ சிபிஐ 3 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. அவங்களும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. முதல்ல 2 பேரையும் உட்கார வச்சு சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நிகிதாவை தனியாக வச்சு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு திருப்பி அம்மாவை தனியாக கூப்பிட்டு விசாரிச்சுட்டு திருப்பி அவங்கள சில இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு கூட கேட்டிருக்காங்க என்ன ஆச்சு எங்கன்னலாம். ஸோ இதில் மிக சிபிஐ சாதாரண அடிச்செல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அப்படி நம்ம எப்படி பேசுகிறோமோ அதை விட இன்னும் கேஷுவலாக கேட்டு என்னாச்சு எப்படிங்க கேட்டா உண்மை வந்துருமா? இல்ல, ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதாவது ஆடி கிடக்க வேண்டிய மாட்டை ஆடி கிடக்கணும், பாடி கிடக்க வேண்டியதுங்கிற மாதிரி அவங்க ஹை லெவல்ல இருக்கிறவங்கள அடிக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 50-100 கொஸ்டின் எடுத்துட்டு இப்படி போனா இப்படி கேட்கலாம் அப்படி போகலான்னு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று, நம்ம பாபநாசம் படத்துல கமல்ஹாசன் சொல்லியிருப்பாரு, போலீஸ் கேட்பாங்க, அடிச்சு கேட்டாலும் உதச்சி கேட்டாலும் இப்படி சொல்லணும்னு பேசிட்டு வந்திருப்பாங்க. அதை தான் உடைக்கணும். அதுக்கு ஒன்று ஃப்ரீ பண்ணிக்கிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அம்மாவை தனியாக கூப்பிட்டு போயெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நிச்சயமாக ஒரு பக்கம், இன்னொன்று இதையெல்லாம் தாண்டி சென்னை உயர்நீதிமன்றம், ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக கேஸில் என்ன பண்ணிடுச்சு, எஸ்ஐடிட்ட கொடுத்துக்கிட்டு தன்னுடைய பொறுப்பை ஒதுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கமிஷனர் இசார்னு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னது அதே தான் எஸ்ஐடி கொண்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. அந்த ஃபோன் ரெக்கார்டு கூட அந்த பீரியடில் கால் வரலன்னு வந்திருக்கே தவிர சப்சிக்வெண்ட் காலை பற்றி அண்ணாமலை எடுத்து சொன்னதுபடி ஐஏஎஸ் போலீஸ் அதிகாரியோட பேசினார். இது திமுகவின் கோட்டூர்புரம் செயலாளர் சண்முகம் என்பவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிற ஒருத்தரோட பேசினார். 13 முறைங்கெல்லாம் விசாரிக்கவே இல்லை. அதனால இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்க நீதிமன்றம், உள்ளூர் சிவகங்கை கோர்ட்ல இருந்து ஒரு நீதிபதியை போய் நீங்க போய் எல்லா ஸ்பாட்லையும் செக் பண்ணுங்கன்னு சொல்ல அவர் போய் எடுத்திருக்கார். போய் பார்த்தா கடைசியாக அவன் இறந்தது இதில் அந்த கோயிலுக்குள்ள நந்தவனத்தில். அங்கே போய் இவங்க சத்தமே போடாமல் கோயிலில் மிரட்டி எழுத்துப்பூர்வமாக ரெக்கார்டு கொடுக்காம சிசிடிவி எடுத்துகிட்டு போய் 1-2 அந்த பைப்பு கீப்பு எடுத்திருக்காங்க. இவங்க போனால் இன்னும் அங்கே நிறைய ஐட்டம்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இவனை அடித்து உடஞ்சி போயின பைப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள். ஸோ இது எல்லாமே எடுத்தா கம்ப்ளீட்டாக இந்த தேதியில் இன்னாருக்கு நான் எழுதி கொடுத்து வாங்கினேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கினா தான் கோர்ட்டில் நிற்கும். இவங்க வெறும் பையில போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ போனால் எடுக்க முடியுது, நீங்கள் சொல்கிற விஷயம் சரின்னு சொன்னால் நிகிதாவுடைய செருப்பு இன்னைக்கு சம்பவ இடத்துல இருக்குன்னா எந்த அளவுக்கு தமிழக போலீஸ் விசாரிச்சிருக்கு. ஏன்னா தமிழக போலீஸை பற்றி எங்களுக்கு தெரியுங்கிற வார்த்தையை கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த நீதிபதி என்னென்னலாம் எடுத்திருக்காரு, இவங்க என்னென்ன விசாரிச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் ரெக்கார்டு ஃபுல்லாக எடுக்கணும். ஒன்று நிகிதா, இப்போ ஒரு பிரச்சனை எல்லாரும் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது கிடையாது. ஒன்றுக்கு இப்போ என்னுடைய ஃபோனில் 2 சிம் இருக்குது. ஆனால் 2 சிம்மை 2 ஃபோனில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபோன் தான் சொன்னேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நார்மலாக 2 சிம் வச்சுருந்தா 2வது சிம் மோஸ்ட்லி சும்மா இதுக்கு மாத்திரம் தான் வச்சுருப்பாங்க, பேங்க்கு இதுக்காக. அதனால 2வது ஃபோன் வச்சுருந்தாங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு எதனால முதல்ல ஒன்றே கேள்வி, மானாமதுரை டிஎஸ்பி எதுக்கு இதுல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டார்? இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சாலே பாதி விஷயங்கள் வந்துடும். ஏன்னா எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம யாராவது சொல்லாம ஒரு ஆள் இந்த பெரிய ஹை லெவல்ல இருந்து வராம ஒரு எஸ்ஐடி போட மாட்டாங்க. எஃப்ஐஆரே போடாமல், அதாவது எஃப்ஐஎஸ்சி முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுத்துப்பூர்வமாக முதல்ல இவங்க எப்போ கொடுத்தாங்க, 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது. வருகிற செய்தியை பார்த்தா 28ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் இவங்க எழுத்துப்பூர்வமாக எஃப்ஐஆரே கொடுக்கலங்கிறாங்க. ஆனால் 1ஆம் தேதி தான் எஃப்ஐஆரே போடப்பட்டிருக்கு. அதனால நிகிதா அவர்கள் மிக நிச்சயமாக என்ன கோஆபரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இந்த சாட்சியங்கள் எதிராக இருந்தால் நாளைக்கு கைது கூட ஆகலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிக்கிதா உண்மையான குற்றவாளி கிடையாது, வேற ஒருத்தவங்க பின்புலத்தில் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு முக்கிய அமைச்சருக்கும்
ஒரு லிங்க் இருக்கிறதா சில செய்திகள்லாம் வந்தது. அது உண்மையின் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அந்த செய்திகள் பார்த்தீங்களா? இல்லை, நானும் கேள்விப்பட்டேன். அதாவது அன்னைக்கு ஆக்சுவல் கோவிலுக்கு வந்து சம்பவம் செய்தது ஒரு மெடிக்கல் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் என்றும், இவங்க ப்ரொஃபஸர் அவங்க தான் வந்தது என்றும், அவர்கள் இப்போ மிகவும் புகழ்பெற்ற கீர்த்தி பெற்ற ஒரு மதுரை அமைச்சருக்கு நெருக்கமானவர். இப்போ இதுவே பிரச்சனையாக இருக்கப்ப இன்னும் அவங்கள வேற இழுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓட்டுறாங்க. பட் நிகிதாவை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குகளை தாண்டி போன முறை அன்றைய துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அலுவலகத்திற்கு எனக்கு நெருக்கம் உண்டுன்னு பல பேர்கிட்ட 4 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்கன்னு அந்த வழக்குகள் இருக்கு. எல்லாமே வேகமாக பிடிபட்டு, ஏன்னா இப்போ ஞானசேகரன் கேஸ்லயே பார்த்தீங்கன்னா அவன் பேரில் 10 கேஸ் இருக்கு, பழைய கேஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் இப்போதான் ஃபர்தர் ஹியரிங் போகுது. ஸோ நிகிதாக்கு ஏன் 2010 அவங்க 4 கோடி ஏமாத்தினாங்கிற கேஸை 25 வரைக்கும் போகாது. இப்போ பல நாள் திருவன் எப்பயோ ஒரு காலத்தில் அகப்படுவான்ங்கிற மாதிரி இப்போ அந்த வழக்குகளையும் வேகமாக எடுத்து பண்ணணும். இந்த வழக்கில் முதல்ல அவன் எதனால இந்த அளவு எஸ்ஐடி போடுறதுக்கு யார் காரணம், அது வந்தா எல்லாமே முடிஞ்சிருச்சு. போலீஸ் செஞ்சது தப்பு, ஏன்னா அழுத்தம் உயர் அதிகாரி சொல்லிட்டார், அவன் தான் எடுத்திருக்கான், வாங்குங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் இன்னொரு பிரச்சனை, நிஜமாவே பவுன் தொலைப்பட்டதா இல்லை அந்த அவங்க அம்மாவுக்கு வீல் சேர் எடுத்துட்டு போகிறதுக்காக இவங்க 500 ரூபா கேட்டான், கொடுக்க மாட்டேன் என்று சொன்னப்புறம் 100 ரூபா கொடுத்ததை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணான்னு அந்த ஈகோன்னு சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப நிகிதா எல்லாவற்றிற்கும் ஆன்சர் பண்ணணும். அந்த பழைய வழக்குகளும் 4 கோடி ரூபாய்க்கு பல பேரை ஏமாத்திருக்காங்க. அவங்க அவங்களுக்கு டீச் பண்ண ப்ரொஃபஸரையே ஏமாத்தினாங்கிற அளவுக்கு வருது. எனவே அது எல்லாமே எடுக்கும். அடுத்த 10 நாளைக்குள்ள நிகிதா வழக்கு சூடுபடும், கைது ஆகிறதுக்கு மிகவும் வாய்ப்பு அதிகம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.